வாங்கடா 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 தாயலி. காலுகளை போட்டு சாவடிங்க தாயலி. மந்திரி முதல முத்து மகாராஜா தூத்துல வாங்கடா வாங்கடா தாயலி வாங்கடா வாங்கடா. பொண்ணு வேலைதான் செட்டுக்காரங்க எங்கடா மந்திரி மந்திரி தான் கூட்டம் இருக்க ஓடு. ராஜா கூப்பிடுறான் என்ன மயிறு கூப்பிடுறான். அவன் என்ன சொன்னா அவன் நக்கா சொன்னா நிக்க சொன்னாங்க கையோட போய் குடிச்சு ஓடி குடிச்சு ஓடு. கை போட கூட்டு சொல்றேன் மருந்து கேட்க முடியாது மருந்து கேட்க முடியாது. என்னை பார்ப்பதை விட்டு விட்டு கையோட கூட்டிட்டு ஓடுற ஓடு ஓடு. நான் சொல்ற மாதிரி ஒரு பேர் சொல்லி மகாராஜா மகாராஜா மந்திரி சாலத்தில் கூத்தி இருக்குது கூத்தி போட மருந்து கேட்க முடியாது. மகாராஜா மகாராஜா ஓய் இருங்க போயிட்டு வரேன் இருக்கு போயிந்தாகோ முடியாது. மந்திரிக்கு சாலத்தில் கூத்தியா இருக்குதுங்க. சரி டைம் இல்ல கூத்தியால மந்திரி கையோட போயிட்டு வா. இப்பதான் என் மனசு குழுக்குன்னு இருக்கிறது. இருக்குது என்ன காரணம் கூத்தியால மந்திரி சீக்கிரமா வருதான். நான் சொல்ற மாதிரி பஞ்சலே கூத்தியோட போனவனே கட்டில மேல போட்டு 2 பேரும் கிளப்படுத்தி என்ன கலப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆசாய்க்கு வாங்கி ஐயம் அம்மா பக்கம் அம்மா ஜாயம் மந்திரிக்கு மோட்டர் போய் இழுத்து கிடக்கு மந்திரிக்க முடியாது. மேல படுத்துக்கிட்டு கேளுதையா கட்டில போடுவாங்க. என் கூத்தாக்கிட்டு தானே படுக்கிறேன் அந்த கூத்தாக்கிட்டு படுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. வாங்க முடியாது எங்க கூத்தியோட போனவனே மலை பட்டு 2 பேரும் கிளப்படுத்தி என்ன கலப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆசாய் மாமி ஐயம் அம்மா அம்மா ஜாயம் மந்திரி மோட்டர் போய் இழுத்து கிடக்கு மந்திரிக்க முடியாது. மந்திரி மோக பைக்கில் பிடிச்சிக்கிச்சா மோகம் தண்ணிடா பொறுமையா சொல்லியா பொறுமையா சொல்லலாம். கூட்டோடு போனோன்னு பொறுமையா சொல்லணும்னா பொழுது விடுகிற வரையும் சொல்லி கலப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆசாய் மாமி ஐயம் அம்மா அம்மா ஜாயம் மந்திரிக்கு மோகர் தண்ணி பிடி இழுத்து கிடக்கு மந்திரிக்க முடியாது. போன வாரத்துல கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஆமா அதான் என்னாச்சு ரொம்ப நாள் கழிஞ்சு வர கிளம்பி வந்துட்டாரு. ஐயா கொஞ்சம் அம்மா பாக்க அம்மா கொஞ்சம் ஐயா பாக்க ஐயா கொஞ்சம் அம்மா பாக்க அம்மா கொஞ்சம் ஐயா பாக்க ஐயா மூஞ்ச அம்மா பாக்க அம்மா மூஞ்ச ஐயா பாக்க ஆசை அதிகமாயி மோகம் முத்து போய் மொகர தண்ணி பிடிச்சிருச்சுங்க. மொகர தண்ணி பிடிச்சிருச்சு. ஆமா அதனால நான் மருந்து குடுக்குறேன். ஓடு ஓடு ஓடு. ஐயோ அவர் மருந்து குடிக்கிறாரம்மா மருந்து குடிக்கிறாரா? ஐயோ மருந்து குடுக்குறாரம்மா வர சொல்றேன். தெரியல சரி தலை அடிச்சு ஓடு. சரி என்ன கேப்பாரு மந்திரி எங்க செத்து போயிட்டு அப்படியே சொல்லிட்டு தலை அடிச்சு ஓடு. ஐயோ அம்மா ஐயோ அம்மா காயலி இப்படி போனா யாராவது நம்புவாங்களா? பயப்படணும். ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படி ஐயோ அம்மா ஒரு காகமா ஐயோ ஒரு துருத்துருப்பு ஐயோ ஐயோ என்ன ஆச்சு? மந்திரி செத்து போயிட்டாங்க. மந்திரி செத்து போயிட்டாங்க பரவாயில்ல. ஆமா அவன் 1000 என்னோட மந்திரி. சரி அடுத்த ஊர்ல வச்சு அவனை எரிச்சாங்கன்னா என்ன தானே தப்பா பேசுவாங்க. ஆமாங்க அதனால பாடி இடத்துல ஓடு. பாடியா? ஆமா பாடி கேக்குறாரு. பாடி அவங்க ஆயா போட்டுக்குது 80 சைஸ். பாடி அவங்க ஆயா போட்டுக்கு 80 சைஸ். பாடியா பாடி போடாதனால டீத்துல பேர் தொங்கிட்டு கிடக்குது. அந்த பாடி இல்ல அவனோட பணத்தை தூக்கிட்டு போனா ஆத்தோரத்தை வச்சு சுட்டுட்டாங்க. ஊருக்காரங்க ஆத்துல சுட்டுட்டாங்க. ஆத்துல வச்சு சுட்டறதுல சாமல இருக்கும்ல வச்சு தண்ணி அடிச்சு போயிடுச்சு. ஏரியில தண்ணி அடிச்சு போயிடுச்சுங்க. தண்ணி அடிச்சதுல புல்ல குடுக்குறோம்ல புல்ல குதிரை பேசி போயிடுச்சு. அந்த குதிரை போட்டு வா. குதிரை குதிரை எப்படி போயிட்டான்? அந்த குதிரை மேல வெளில போயிட்டான். நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. 1/4 மணி நேரம் ஆகுது. மந்திரி செத்து எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் ஆகுது. இதெல்லாம் சொல்லி தருவாங்க அனுப்புறது யாரா? மந்திரி தாங்க. ஏண்டா திமிரு தானே உங்களுக்கு? நல்லா அப்படி ஐஸ் வச்ச மாதிரி இருக்குதா? ஐஸும் இதுல வச்ச மாதிரி இருக்குது. ஓ சாமி சாமி கும்பிடு சாசாவே கும்பிடு.
5 மணிக்கு மேல போற மாடியா குப்பனூர் போய் பேசுறேன் என் மண்ட மந்திரி என்ன பண்ற போயிடுச்சு சும்மா சமாஜ் பண்றாங்க கை கொடு கை கொடு அலைக்கு கை கொடு அழுவுது என்ன மயில மிரட்டுன என் அழகு இப்படி கொஞ்சம் நாய் நக்குது ஐயா ஐயா பாரு பாரு 3 பேர் மாதிரி குசல் நாடகம் ஆடுறத பாரு மாமனே பேசிக் கொண்டிருந்தா வெகு நேரமாகி விடும். அதனால கேட்கு காவலா அதனால கேட்கின்ற கேள்விகளுக்கும் சொல்லுகின்ற பதிலுக்கும் டக்கு 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 பதில் வரணும். காவலா அப்படி டக்கு 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 ஒரு 3 4 5 4 அம்மா இது போற பாஜர் யாரப்பா போறாரு பாரு. ஓ அப்பா சரிங்க யாரே காவலா டக்கு 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 பதில் வந்து இருக்கணும். அப்படி இங்க பதில் இருக்கும். ஆனா வந்து டக்கு டக்கு என்றால் இப்படி கிடையாது. உண்டை இல்லை அப்படிங்கிற பதில் சரியா வந்துட்டு இருக்கணும். காவலா நம்முடைய விதமான சொந்தங்கள் உண்டை வயிறு வலிக்குது பாத்ரூம் போனீங்களா போகலையா அதனால நீ ஒண்ணுமே பேசாத. தெரியுமா சரியா ஊ மட்டும் கொட்டு. சரி அப்படி நீங்க அப்படி இருக்கும். ஆனா உங்க அப்பன்மார்கள் பெண்ணாக வரத்த நமது இனமான சொந்தங்கள் ஊம் கொடுத்தோனுங்க. ஆமா அதோ நல்லா இருப்பியா நீ எல்லாம் நெருப்புடா சிலுக்குடா கல்யாணம் சுந்தரேசு நீங்க கேள பாடுங்க. இது நல்லா வேறுபாடு பாடு. இது வேணாமா சுந்தரமா வேறுபாடு நல்லா இருக்கு. இந்த பாடு நல்லா இருக்கு. வேறுபாடு கடல் அலைக்கு போனோரு போறீங்க எப்ப நக்க போறீங்க எப்படி நக்க போறீங்க காவலா இருந்தாலும் இருக்கட்டும். நீங்க நம்ம அப்படி இருக்கும். பெண்ணாக வந்த அனைவருக்குமே நம்முடைய ஈரோடு மாவட்டம் ஒரு பையன் தோசை ஊத்தும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம்
ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் பேர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறித்தான நம்முடைய கலைமால் நாடக கலைக்குழுவின் சார்பாக நமது வாத்தியார் மணி வாத்தியார் கலைக்குழுவின் சார்பாக அனைவருடைய வருகைக்குமே நன்றி கலந்த முத்தாய்ப்பான முதற்கண் வணக்கம். நாடகத்தின் பெயர் என்ன? நாடகம் என்ன? சூத்து. என்னது கூத்து? ஆகாய வாணி ஐயப்பட சாணி. அது இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. நாளைக்கு நைட்டா? இன்னைக்கு நாம் நடத்திருக்கும் நாடகத்தின் பேர் என்ன? காவலா. இந்த அகில உலகத்துல சொல்ல போனா நக்கரைக்கேது பலி. நக்கரைக்கேது பலி. நக்கரைக்கேது பலிங்க. எரிகண்டாசுரன் வதம் அல்லது வக்கரக்கேது பலி. எப்படி? இந்த அகில உலகத்துல இதிகாச கதைகள்லாம் ரெண்டு. ஒன்னு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். பார்க்காத கூட பார்க்கலாம். பலம் கொண்ட ராமாயணத்துல அதுவே கேட்காத கூட கேட்கலாமா? மகாபாரதத்துல கீர்த்தி உள்ள மகாபாரதத்துல தம்பி தம்பி அந்த ஐயா கழுத்து பிடிச்சி போறது. ஒரு மண்ணுக்காக நடந்தது என்றால் அது மகாபாரதமா? அதுவே ஒரு பெண்ணுக்கு நடந்ததுன்னா ராமாயணம். அது ராமாயணமா? இப்படி மண்ணுக்கும் பொண்ணுக்கு ரெண்டு கதைகள் இருக்கு. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கோம். இடத்துல என்ன பாகத்துல ஒரு பாகம் விக்ரமாதித்தன் கதையில நாவல்ஸ் என்று சொல்லக்கூடிய நாவல்ஸ் கதையில ஒரு பாகமாகப்பட்ட ஒரு குடும்ப சரித்திர கதையாகப்பட்ட இன்றைக்கு நாம் நடத்திருக்கும் நாடகத்தில் பேர் வக்கரகேது பலி அல்லது எரிகண்டா சூரன் வதம். எரிகண்டா சூரன் என்பவன் யார்? அவன் எப்படி சாப்பிடான்? வக்கரகேது பலின்னு சொல்றமே. வக்கரகேது யாருக்கு பலி கொடுக்கறாங்க? யாரு அந்த பலி கொடுக்கறாங்க? அப்படி என்பதற்காக ஒரு குடும்பத்துல எப்படி எல்லாம் நடக்குதோ அப்பேர் கொண்ட கதை தான் இது. இந்த நாடகத்திலே நான் இருக்கிறேன். நீ சொல்ற அவங்க பணம் பணம் பார்க்க மாட்டாங்க. தொழில்னா உசுரே கொடுப்பானுங்க. ஆமாங்க ஆமாங்க சத்தியமாங்க. காவலா என்னுடைய பெயர் என்ன? புகழம் எப்படி? புகழம் எப்படியா? புகழ் எப்படி? அண்டம் அண்டம் பேரண்டம் சராசரம் 7 புகழ்கள் 7 புகழ்கள் 14 புகழ்களையும் இந்த மன்னன் வருகிறான் என்பதற்காக சத்தியனுடைய பெயர் கேட்டாலே என் திசை மன்னர்கள் விடுகட்ட நாகத்தை போல் தஞ்சம் தஞ்சம் என்பதற்காக என்னுடைய பாதத்தை என்னுடைய பெயர் நாமம் என்ன? அகண்ட மார்பு, நீண்ட புஜம், ஒட்டி விழி பார்வை, கொடி விழி பார்வை, வாழை புல்களை போல தலைமுடிகள், ஆலகால விஷத்தை போல் என்னுடைய அங்கங்களும் இப்படி அரக்கர் குலத்திலே இறக்கமே இல்லாமல் பிறந்த நெகண்டகிரி தன்னை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் தான் அரக்கர் குலத்தின் தலைவனாக வெளியே வரக்கூடிய மன்னனாம் எரிகண்டா சூரன். மன்னன் எரிகண்டா சூரன். சூரனாக விட்டாலும்
ஆமா இந்த மோகர் கடையில எந்த கடையில ஆதார் கார்டு என் உச்சிமுடி எப்படி என் பொச்சுமுடி மாதிரி இருக்குது உச்சிமுடி மாதிரி இந்த மோகர் கடையில எந்த கடையில ஆதார் கார்டு பதிவு பண்றாங்க வேண்டாம் இல்ல நல்லா இருக்கிற போதே டக்குன்னு ஆக மாட்டேங்குது போட்டோ ஸ்டுடியோல போட்டோ ஸ்டுடியோல சரி நாங்க மோட்டா கடையில பண்றோம் காவலா சரி இருக்கிறா சொன்னாங்க எப்படி வருது நான் யாரா பிறந்து ஏன்டா பிறக்கணும் அப்பா யாரு அம்மா யாரு அம்மா அம்மா தாயே யாரப்பா அம்மா எந்தம்மா அம்மா இங்க பாருங்க அம்மா ஆமாயா இந்த அம்மா தலையும் உன் தலையும் ஒரே மாதிரி இருக்கு இதுதான் அம்மாவா அம்மாடா பெத்த பையனை பெத்தங்க அம்மா எங்க அம்மாங்கறல ஏன் முடிவெடுத்துக்கு ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து முடிவெட்ட சொல்றது ஒரே நெருப்பு திறந்த போது செத்து போய் எப்படி என் தலையில ஒரே கருப்பு ஆமா அந்த அம்மா தலை மட்டும் ஒரே வெள்ளை வெள்ளையா இருக்கு என்ன அப்படியே எல்லாம் பண்ண போலியாட்டம் பூத்து போச்சு கை அடிக்கலாம்ல நாளைக்கு அடிச்சிரு வீட்டுல தந்து கம்மன்றோம் இருக்கா சொன்னாங்க இருந்தாலும் எல்லாரும் போத்து பாக்குறாங்க அந்த பையன் பேண்ட் கிழிஞ்சத பாக்க அம்மா என்னம்மா அம்மா தாயே அம்மா என்னை பெற்ற மாதா ஊரு விட்டு ஊர் வந்துக்கிறேன் 5-10 போடுங்க சார் விஜய் எடுக்கிறேன் எங்க அம்மாடா சரி இங்க இருக்கிறவங்க எங்க அம்மாதா என்னை காக்க வந்த தாய் குலங்கள் நம்மள காய்க்கு வந்த தாய் குலம் தான் நீ ஒரே ஒரு இடத்துல என் உயிரை எடுக்க வந்த பேய் குலம் ஆழம் மோரி மண்ட மந்திரி கண்ண பாடுற கண்ண மீசை துடிக்கிறது சாமி இந்த மீச வண்டி மயில போட்ட மீச தானே வண்டி மயிலடா ஐடெக்ஸ் தம்பி சம்பளம் வாங்குற மாதிரி தான் என்னடா இவ்வளவு அழகா இருக்கீங்களே லட்சமா இருக்கீங்களே புளி ஒரு பையனை பார்த்தாலும் கொம்மா எங்க அம்மா யாரு சொல்றேன் எது தரமாட்டேன் என்ன தருவ எதுவுமே தரமாட்டேன் ஒண்ணு சொல்லிக்க முடியாது என்னன்னா அப்படியே புளி புளி புந்த மாதிரி பாத்தீங்களா எப்படி ஆடுறத நான் வந்தா கூட அப்படி ஆமா அந்த பையன் வந்தவன அப்படியே புளித்தி அடிச்சுட்டு ஆடுறானே புழுதி இல்லடா புழுதி 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 எங்க போயிட்டாரு பையன் வருவாரு
வரமாட்டான் வருவாரா வரமாட்டானா வருவாரா வந்துட்டான்டா போடா அண்ணா சாமி அண்ணனா வாடாங்க வாடா படாருன்னு வந்துட்டா வாங்கடு வாய் இப்படி வாய் பிடிக்குதா நீ தானே வாய் பிடிக்க சொன்ன வாய் இப்படி காவலா ஓய் என்னை பத்தாங்களே 10 மாதம் 300 நாள் என்னடா? இவ்வாறு சத்து வினாடிகள் என் தாயாருடைய பெருளுக்கும் பொழுது ஏண்டா நான் எங்க அம்மாவோட பேருக்கு சொன்ன நினைச்சாவே என் மனமெல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. நான் கைத்தட்டி நாசிருக்கிறேன். என்னடா செய் கூட்டு போறோம் கை எப்படி பிடிச்சதா அந்த சத்து கத்துறதுக்கு சவுண்ட் அதிகமா வரும். எப்படி நீங்க கையை பிடிக்காம கட்டி பாருங்க சவுண்ட் வருது. வருதா வரல இப்படி பிடிச்சா பிடிச்சு பாருங்க பிடிச்சு பாருங்க இப்படி போடா காவலா என்னை பெற்றாங்களே என் தந்தையாரியா 10 மாதம் 300 நாள் மனிதர்கள் எடுத்து வாடா என் மகனை வருங்கால நாட்டில் நிறுவனத்திற்காக விண்ணும் வைரத்திலே தங்கத்தாலான தட்டிலே சந்தன தொட்டிலே என்னை ஆசை அரவப்புடனே சிறப்புடனே என்னை வளர்த்து வாலிபம் செய்த என் தந்தையாரியா அரக்கர் கூட்டத்திற்கு நான் எப்படி ஒரு தலைவனாக இருக்கிறோம் மூத்த தலைவனாக வைவரக்கூடிய தந்தையாருடைய பெயர் நாமமும் கஜமுக சூரன் கஜமுகாசுரன் அம்மா இறங்க என் தாயாரியா என் தந்தையார் கஜமுகாசுரன் என் தாயாரியா என்னை போல எங்கே தாயாகப்பட்டவர் அரக்கர் குலத்திற்கு பெண்களுக்கெல்லாம் ஒரு தலைவிடா. அப்படியா? ஆமாடா. அம்மா எங்க அம்மா என் தாயாருடைய பெயர் நாம அஜோமுகி. அஜோமுகி ஆமாடா. சரி சரி. கஜமுகாசுரனுக்கும் அஜோமுகிக்கும் அள்ளிச்சலமாக வாழைக்கு ஒரு உலை போல நான் தாய்க்கு ஒரு பிள்ளையாக நான் பிறந்தேனா? எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறான்டா. நானே இவ்வளவு அழகா இருக்கிறேன்னா எவ்வளவு அழகா இருக்கும். உங்க அண்ணன் பேர் என் அண்ணனுடைய பேர் நாம என்ன? என்னுடைய பேரும் மன்னனாம் எரிகண்டா சூரன். என் அண்ணனுடைய பேர் நாமம் என்ன? எமலோகத்திற்கெல்லாம் தலைவன் எப்படி யமதர்மராஜன் அதனை போல எனக்கெல்லாம் தலைவனாக விரைவு வரக்கூடிய என்னுடைய அண்ணன் பேரு யமகண்டா சூரன். என் அண்ணன் யமகண்டாசூரன் என் பெயர் எரிகண்டாசூரன். யமகண்டாசூரனுக்கும் எரிகண்டாசூரனுக்கும் நான் இருவரும் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக ஒன்று வருமாக நாங்கள் பிறந்தோம். வளர்ந்திருந்தாலும் அழகா இருக்கிறீங்களே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுடா. ஆமாடா. நம்ம பொண்டாட்டி யாரு? என் தேவதையார். எந்த தேவதையா? கையை ஒடிச்சு வாயில வச்சிருவேன். நீங்க தானே சொன்னீங்க.
நாள் அம்மை மீது திறந்து முகம் பார்த்து தொட்டு தாலி கட்டிய மனைவியாருடைய பேராமம் விலோசனா. ஆமாடா. சரி, அப்படி விலோசனா திருமணம் செய்திருந்தாலும் செய்து இருக்குதுங்களா? சரிங்க. என்னுடைய நிகண்டகிரி ஆண்டு வரக்கூடிய மன்னன் அந்த எரிகண்டாசுரனுக்கு எனக்கு பெருமா பின்பதாக இந்த அகிலம் இந்த நிகண்டகிரியை ஆண்டுவதற்காக வாழைக்கு ஒரு குலை போல தாய்க்கு ஓர் பிள்ளையாக அன்னை செல்லமாக என் மகனாகப்பட்ட வக்கர கேள்வி நான் பெற்றெடுத்தேன். வக்கர திசையிலே கேது லக்னத்திலே மகனாகப்பட்ட வக்கர கேது பிறந்தபடினா அவனுக்கு நான் வக்கர கேது என்பதற்காக வேற எடுத்தேன். வக்கர கேது. ஆமாடா. அப்படி நான் இருந்தாலும் காவலா நேற்று தினத்திலே அசுரர் வாக்கானது எப்படி இதோ சற்றேனும் என்னாகப்பட்ட தேவாதி தேவர்களும் எதிரி இருக்கிறாங்களா? ஆமாடா. தேவாதி தேவர்கள் சுல் 33 கோடி தேவர்கள் 8000 கோடி ரிஷிமார்கள் அஸ்திருக்கிறார்கள். இந்த அகிலர்களுடைய தேவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரானானுங்க. இதோ ஒரு நாள் ஒரு தேவாதி தேவர்கள் ஒரு புறமாகவும் இந்த அசுராதி கூட்டங்கள்ல மறுபுறமாகவும் தேவ அமிர்தமானது கிடையாது. தேவ அமிர்தம் எதற்காக கிடையாது? அந்த அமிர்தத்தை எத்தனை வயசுல தேவர்களோ சரியோ இந்த அரக்கர்களோ சரியோ எத்தனை வயதுல சாப்பிடுறாங்களோ கொஞ்சம் கூட இளமை மாறாது அப்படியே இருப்பாங்களா? அப்படி என்பதற்காக மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக செய்து திருப்பார்க்கடலை ஒரு மண் பாண்டமாக செய்து சிவனாருடைய உடம்புல சரி பாகமாக உலாவுகிறது. ஆதி சேசன் என்று சொல்லக்கூடிய நாக சர்வங்கள் அதையெல்லாம் வைத்து அணை கயிறாக தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த நாகசர்வத்தில் அணை கயிறாக வச்சாங்களா அதோட வாழ்புறமாக தேவர்களும் தலைப்புறமாக இந்த அரக்கர் குலத்தில் இருக்குமே இல்லாமல் இருந்து நாங்கள் அசுராதி கூட்டங்களும் தேவ அமிர்தம் கிடைத்தோம். ஆமாடா. அந்த தேவ அமிர்தத்தை சத்தியனும் கலைந்து கொண்டிருக்கும் பொழுது தேவாதி தேவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த அமிர்தத்தை எல்லாம் தேவர்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு மது மாமிசம் மங்கை என்னடா மது மாமிசம் மங்கை கோட்டை குடிச்சா என்னத்தை கேட்கும்? போதையர்னா அப்புறம் கூத்தியா தான் வேணும். அதனால முதலாக மதுவை கொடுத்தாங்க. அடுத்து மாமிசம் என்று சொல்லக்கூடிய கரியெல்லாம் கொடுத்தாங்க. கரியெல்லாம் தின்னுட்டு கல்லு சாராயத்துல கலந்து குடிச்ச உடனே அடுத்து என்ன தேவைப்படும்? அடுத்து அதான் கூத்தியா தான் வேணும் மங்கை. அதனால மது மாமிசம் மங்கைன்னு சொல்லக்கூடிய மூன்றையும் பிடித்து விட்டு மூக்குல வேர்வையா அது சளியா தேரலங்க. இவ்வளவு பேர் இந்த மூக்குக்கே சளி பிடிச்சுன்னா 2 மாசம் விட மாட்டேங்குது. இந்த மூக்குக்கார எப்படி 7-8 மாசம் மூக்கு மாதிரி. ஆமாங்க சத்தியமா. அதனால அப்படி தேவ அமிர்தமானது கடந்து தேவ அமிர்தம் எங்களுக்கு தராமல் படிக்கு மது மாமிசம் மங்கன்னு சொல்லக்கூடிய மூன்றையும் கொடுத்து விட்டு தேவரெல்லாம் தேவ அமிர்தத்தை எடுத்து சென்றார். அன்று நாள் முதலாக இன்று நாள் வரையுமே தேவாதி தேவர்கள் எங்களுக்கு எதிரியானார்கள். நேற்று தினத்தில் அனாகப்பட்ட மகண்டாசுரன் அந்த தேவாதி தேவர்களை அடித்து சித்திரவதை செய்ய வேண்டும். நம்மளுக்கு சேரக்கூடிய மீது தேவ அமிர்தம் வரம் என்பதற்காக தேவலோகம் அமராவதி பொன்னுலோகம் கைலகிரி சங்குதுபாரகை என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களுடைய இடத்திற்கு நான் சென்று ஆனா அன்னாராகப்பட்ட அடித்து உதைத்து தேவலை சித்திரவதை செய்த ஒரு காரணத்திற்காக இந்த அகில உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் யார் யார்? சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் ஒன்று சேர்ந்து என் அண்ணனாகப்பட்ட யமகண்டாசுரனை நேற்றைய தினத்திலே கொன்று விட்டாரடா.
அண்ணனுக்கு அண்ணனாக சரி பாலூட்டி சீராட்டினை ஆசை அரவணைப்புடனே வளர்த்த நாகப்பட்ட யமகண்டாசுரனை தினத்துல தேவாதி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் கொன்று குவித்து விட்டார். தலையை துணிக்க காவேரிக்கு சொல்லலாம், தலை விதியை துணிக்க வேண்டாலும் ஒரு காலம் முடியாது. என்ன இடம் பிடிக்கிறியா? அங்க இடம் தான் பாரு, 2 மத்தாலக்காரங்க என் பையன் இருக்கிறான், ஒரு மத்தாலக்கார பையன் கீழே இருக்கு, மேலே உட்காந்துருக்கான். ஒரு ஆள் இறங்குங்கடா, ஒரு ஆள் இறங்கு. கரையை துணிக்க காவேரியில் இருந்தலாம், தலை விதியை துணிக்க வேண்டால முடியாது. யாராவது எங்க அண்ணன் மாதிரி செத்து போயிட்டா எங்க அண்ணன் மறுபடியும் கொண்டு உசுரோட கொடுங்க, யாராவது கொடுத்துருவாங்க. அதனால என் அண்ணனின் உலகத்தை தேவர்கள் எதுக்காக இருக்க வேண்டும்? அதனால என்ன செய்ய போகிறேன்? நான் அதிபரமாக சென்று மழையை அழைத்துக் கொண்டு வா. தேவாதி தேவர்கள் சுருமப்பத்தி 30 தேவர்கள் ரிஷிமார்கள் அனைவரையும் அடித்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதற்காக நேற்று தினத்தில் நான் சற்று புறப்பட்ட பொழுது எனக்கு அஸ்திரீர் வாக்கு தோன்றியது எப்படி? ஆகாயவாணி அஸ்திரீர் வாக்குடைய கட்டளை எப்படி? இதோ தேவாதி தேவர்கள் சுருமப்பத்தி 30 தேவர்கள்லாம் அரக்கர் குலத்தை அழைக்கவே பிறந்தவனுங்க. அதனால அவங்களுக்கு தேவைன்னா படைக்க வைப்பாங்க, தேவையில்லை என்றால் அரக்கனை அழைத்து விடுவார். அப்படி என்பதற்காக நேற்று தினத்திற்கு எப்படி சொன்னது அஸ்திரீர் வாக்கு? இதோ இரண்டா சுரனே, உன் அன்னாரை நீ கொல்ல வேண்டும் என்றால் சாகாதவரம் வேகாத உடல் அழியாத செல்வம் நித்துவதத்து வரங்களை பெற்று வந்தாயா இந்த தேவரம் நீ ஒரு நொடியான ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி என்பதற்காக தோன்றிய உடனே நான் இப்பொழுது நான் என்ன செய்து விட்டு புறப்படுகிறேன் நீல காளியம்மன் கோவிலுக்கு. காளியம்மன் கோவிலுக்கு சென்று சாகாதவரம் வேகாத உடல் அழியாத செல்வம், இந்த உலகத்துல பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும். ஆனா அந்த எரிகண்டா சுரனுக்கு இறப்பு என்பதற்காக ஒண்ணு இருக்கவே கூடாது. அதனால காளியம்மன் இடத்துல காளியம்மன் கோவிலுக்கு சென்று காளியம்மன் இடத்துல வரத்தை பெற வேண்டும். என் மனைவியாகப்பட்ட விலோசனா அரண்மனையில் இருக்கிறார், அதி விரைவாக நான் அழைத்தேன் என்பதற்காக அழைத்துக் கொண்டு வா. அதோடு சேர்த்து என் மகனாகப்பட்ட வக்கரகேதி வளர்த்து வா. டேய் காவலா, இந்த உலகத்துல என் மகன் பிறப்பதற்காக நான் என்ன ஒரு பாக்கியம் செய்தவனாக இருக்க வேண்டும். காவலா, கை நீட்டி காட்டிய பொருள கையை நீட்டி இப்படி மடக்கிறானோ இல்லையோ அக்கணமே எடுத்துக்கணும் தருவனா? ஆமாடா, அம்மா எப்ப பார்த்தாலும் அம்மான்னு ஒரு வாயில வார்த்தையே வரதில்ல. அப்பா அப்பா தூங்குறப்ப அப்பா எந்திரிச்சாலும் அப்பா 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 என்பதற்காக அந்த அப்பம் மீது அளவு கொண்ட பாசத்தை வைத்திருக்கிறான். நானும் அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது, அவன் என்னை பார்க்காம அவனால இருக்க முடியாது. என் மகனாகப்பட்ட வக்கரகேதுவை அப்பா கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி அதிபரமாக இருவரும் அழைத்துக் கொண்டு வா. சாட்சி வரநிலை இருக்கிறேன். Bother me.